பெரியார் பல்கலைக்கழக முறைகேடு புகார் தொடர்பாக சேலத்தில் விசாரணைக்கு ஆஜராகியிருக்கிறார் துணைவேந்தர் ஜெகநாதன். அவர் மீது பல்வேறு ஊழியர் சங்கங்கள் சார்பில் புகார் தெரிவிக்கப்பட்ட நிலையில் இந்த விசாரணைக்காக ஜெகநாதன் தற்போது நேரில் ஆஜராகியிருக்கிறார். விவரங்களுடன் நேரான செய்தியாளர் கோகுல் விவரம் என்ன? சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் விதிகளை மீறி அரசு அனுமதி பெறாமல் சேலம் பெரியார் பல்கலைக்கழக தொழில்நுட்ப தொழில் முனைவோர் மற்றும் ஆராய்ச்சி என்ற பெயரில், அதாவது பூட்டார் பவுண்டேஷன் என்ற பெயரில் ஒரு தனியார் அமைப்பு தொடங்கப்பட்டது. இது தொடர்பாக பல்கலைக்கழக ஊழியர்கள் சங்கம் சார்பாக, ஆசிரியர் சங்கம் சார்பாக பல்வேறு புகார்கள் எழுந்தது. இதனையடுத்து அவர்கள் கொடுத்த புகாரின் பேரில் சேலம் மாநகர் கருப்பூர் காவல்துறையினர் துணைவேந்தர் ஜெகநாதன் உள்ளிட்ட சிலர் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்தார்கள். சிறையில் அடைப்பதற்கு முன்பாக நீதிபதி முன் ஆஜர்படுத்திய போது துணைவேந்தர் ஜெகநாதனை நீதிபதி ஜாமீனில் விடுவித்தார். இதனைத் தொடர்ந்து துணைவேந்தர் ஜெகநாதன் தன் மீதான விசாரணை நடத்தக்கூடாது என நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து தடை வாங்கியிருந்தார். அதன் பிறகு அரசு தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்ட அந்த மனுவில் நீதிமன்றம் மீண்டும் துணைவேந்தர் மீதான விசாரணையை நடத்தி விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என காவல்துறைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் ஏற்கனவே அந்த புகார்தாரர்கள் அந்த பல்கலைக்கழகத்தில் பணியாற்றும் பல்வேறு தரப்பினரையும் காவல்துறை உதவி ஆணையாளர் தலைமையில் போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகிறார்கள். இந்த நிலையில் துணைவேந்தர் ஜெகநாதன் இன்று காவல்துறையில் நேரில் ஆஜராக வேண்டும் என்று ஏற்கனவே அவருக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. அதன்படி தற்பொழுது சேலம் சூரமங்கலம் பகுதியில் இருக்கக்கூடிய காவல் உதவி ஆணையாளர் அலுவலகத்திற்கு துணைவேந்தர் ஜெகநாதன் வந்திருக்கிறார். தற்பொழுது காவல் உதவி ஆணையாளர் உள்ளிட்ட அதே போல் காவல்துறையினர் தற்பொழுது துணைவேந்தர் ஜெகநாதனிடம் விசாரணை நடத்தி வருகிறார்கள். தேவபிரியன், விரிவான தகவலுக்கு நன்றி கோகுல்.